தான் அடிச்சிட்டேன் என சொல்கிறான். இதனை எடுத்து ஆப்பிள் பணத்தை வைத்து எடுக்க சொல்கிறார் வக்கீல். கிரீஷ் கொஞ்ச நேரம் யோசித்துவிட்டு ஆப்பிளை எடுத்து விடுகிறான். இதனால் மீனா, முத்து 2 பேரும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறார்கள். அஜய்யின் அப்பாவும் கேஸை வாபஸ் வாங்கி விடுவதாக சொல்கிறார். இதனை அடுத்து அண்ணாமலைக்கு போன் பண்ணி சந்தோஷத்துடன் நடந்த விஷயங்களை சொல்கிறான். அவரும் எனக்கு இப்போதான் நிம்மதியா இருக்கு. நான் கோயில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றேன் என சொல்கிறார். விஜயா இதனை கேட்டுவிட்டு ஏதோ உங்க பேரன் மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்க என கேட்கிறாள். அதுக்கு அண்ணாமலை, முத்துவ நான் காப்பாத்தாம விட்டுட்டேன். ஆனால் இன்னைக்கு அவன் யாருனே தெரியாத பையனை காப்பாத்தியிருக்கான். அவனை என் பையன்னு சொல்லிக்கவே பெருமையா இருக்கு என விஜயாவுக்கு பதிலடி கொடுக்கிறார். இதனிடையில் ரோகிணி மகேஸ்வரி வீட்டில் இருக்கும்போது, வித்யா வந்து நான் சொன்ன மாதிரி கிரீஷ அவங்க காப்பாத்திட்டாங்க பாரு. பேசாம முத்து, மீனாவுக்கு உன் பையனை தத்தெடுத்து கொடுத்துடு என்கிறாள். இதனால ரோகிணி கடுப்பாகி, என்ன நடுத்தெருவுல நிக்க பிளான் போடுறியா? அம்மாவை வச்சு கிரீஷை அவங்க கிட்ட இருந்து பிரிக்கணும் என்கிறாள். அதன்படி அம்மாவுக்கு போன் பண்ணி அழுது ஆக்டிங்கை போடுகிறாள். இதனால் அவளுடைய அம்மாவும் நான் கிளம்பி வர்றேன் என சொல்கிறார். இதனையெல்லாம் பார்த்து அம்மா கிட்டையே இப்படி நடிக்கிறியே என வித்யா, மகேஸ்வரி இருவரும் ஆச்சரியமடைகின்றனர். இந்த பக்கம் மனோஜ் ஷோரூமில் இருக்கும்போது ராணி மட்டும் தனியாக வருகிறாள். அதனை பார்த்து இதுதான் சமயம் என போனில் கேமராவை ஆன் பண்ணி பேச்சு கொடுக்கிறான் மனோஜ். ஆனால் அது அப்படியே உல்டாவாக மாறிவிடுகிறது. நீ உன் புருஷனை விட்டுட்டு வா, அவன் கெட்டவன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் என்றெல்லாம் மனோஜ் பேசுகிறான். அப்போது அங்கு மறைந்திருக்கும் ராஜா வந்து, நீ பேசின எல்லாத்தையும் வீடியோ எடுத்தாச்சு என சொல்லி ஷாக்கு கொடுக்கிறான். இதனை எடுத்து மனோஜ் செய்யப்போவது என்ன என்பது குறித்து நாளைய சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட்டில் பார்க்கலாம்.